விஜயகாந்த் அவர்கள் கைப்பட எழுதிய கடிதம் ஒண்ணு சிக்கியிருக்குங்க. அத பத்தின விஷயங்கள தான், விளக்கங்கள தான் இந்த பதிவுல நம்ம பார்க்க போறோங்க. ஸோ இப்படி ஒரு மனுஷன் வாழ்ந்துட்டு போயிருக்காராயா, நட்புக்கு இலக்கணமா அப்படின்னு தாங்க நினைக்க தோணுது. ஸோ இந்த ஒரு கடிதம் தான் இப்ப சோசியல் மீடியால செம்ம ட்ரெண்டா போய்க்கிட்டு இருக்குங்க. கனத்த இதயத்தோட விஜயகாந்த் அவர்கள் இந்த வார்த்தைகள அந்த கடிதத்துல எழுதியிருக்காரு, தன்னோட நண்பனுக்காக. இவங்களோட நட்பு பிரியாம இருந்திருந்தா என்னலாம் நடந்திருக்கும் இவங்களோட நட்புல? அப்படி இவங்க பிரிஞ்சதுக்கு யார் காரணமாக இருந்திருக்காங்க? இந்த மாதிரியான விஷயங்கள தான் இந்த பதிவுல நம்ம பார்க்க போறோங்க. விஜயகாந்த் அவர்களும் ராவுத்தரும் சின்ன வயசு முதலே நண்பர்கள். கதைகள தேர்வு செய்றதுல தொடங்கி, ஊதியம் பேசுறது என எதுவா இருந்தாலும் 2 பேருமே ராவுத்தர் அண்ட் விஜயகாந்த் இவங்க 2 பேருமே கேட்டு கேட்டு தான் பண்ணுவாங்க. அ டிஸ்கஸ் பண்ணி தான் பண்ணுவாங்க. விஜயகாந்த் வந்து ராவுத்தர கேளுங்க அப்படின்னு தான் சொல்லுவாரு. விஜயகாந்துக்காக திரைப்பட தயாரிப்பாளராகவே மாறியவர் யாருன்னு கேட்டீங்கன்னா, ராவுத்தர் அவர்கள் தான். இப்படி ராவுத்தர் ஃபிலிம்ஸ், அன்னை தமிழ் அன்னை, சினி கிரியேஷன்ஸ், ஐவி புரொடக்ஷன்ஸ் இந்த மாதிரி அவங்க 3 பேனர்கள்ல பல படங்கள தயாரிக்க ஆரம்பிச்சாங்க. அந்த 3 பேனர்கள்ல விஜயகாந்த் ஏராளமான படங்கள்ல நடித்து, அது எல்லாமே சூப்பர் ஹிட்டாவும் ஆனுச்சுங்க. உழவர் அப்படிங்கிற படம் தான் ராவுத்தர் ஃபிலிம்ஸ் தயாரிப்புல வந்த முதல் படம். இந்த படம் தீபாவளிக்கு ரிலீஸ் ஆனது. அது மட்டும் இல்லாம ரஜினிகாந்த் அவர்களுக்கு ரிலீஸ் ஆன மனிதன், கமலோட நாயகன் உள்ளிட்ட இந்த திரைப்படங்களோட போட்டி போட்டு வெற்றிகரமா ஓடியது உழவர் படம். இதையடுத்து பரதன், தாய்மொழி, ராஜதுரை, கருப்பு நிலா, தர்மா போன்ற எல்லா படங்கள்லயும் விஜயகாந்த் நடித்திருந்தாருங்க. அதேபோல இப்ராஹிம் ராவுத்தரோட தமிழன்னை சினி கிரியேஷன்ஸ் பேனர்ல விஜயகாந்த் நடிப்புல முதல்ல வெளியான படம் என்னன்னு கேட்டீங்கன்னா, பூந்தோட்ட காவல்காரன். சூப்பர் டூப்பர் ஹிட்டான படங்க. இந்த படத்துல இருக்கக்கூடிய சாங்ஸ் எல்லாமே ஹிட் தான். இதைத் தொடர்ந்து பாட்டுக்கொரு தலைவன், என்னாசை மச்சான், காந்தி பிறந்த மண், சிம்மாசனம், புலன் விசாரணை, கேப்டன் பிரபாகரன், சக்கரை தேவன், உளவுத்துறை உள்ளிட்ட படங்கள்லயும் விஜயகாந்த் நடித்திருந்தாரு. இதைத் தொடர்ந்து ராவுத்தரும் விஜயகாந்தும் பிரியத் தொடங்குனாங்க. இதுக்கு என்ன காரணம்? இது குறித்து ராவுத்தரோட பையன் சொல்லும்போது, ஒரு பேட்டியில என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, ராவுத்தர் குறித்து விஜயகாந்த் கிட்டயும், விஜயகாந்த் குறித்து ராவுத்தர் கிட்டயும் யாரோ சிலர் பொய்யான தகவல்கள தொடர்ந்து பரப்பிக்கிட்டே இருந்தாங்களாம். இதனால 2 பேரோட மனமும் வேதனை அடைய தொடங்கியிருக்கு. ஒரு நாள் கனத்த இதயத்தோட விஜயகாந்த் ராவுத்தரை அழைத்து, யாரோ சில பேரு நமக்குள்ள விரோதத்தை ஏற்படுத்தணும் அப்படின்னு சதி செய்றாங்க. அது எனக்கு நல்லாவே தெரியுது. இப்படி தொடர்ந்து சதி செய்து கொண்டே இருந்தாங்கன்னா, நம்மளோட நட்பிற்கு பெரிய களங்கம் ஏற்பட்டுரும். இத நான் அடிச்சு சொல்றேன். அதனால நாம நமக்குள்ள எந்த ஒரு சண்டையும், சச்சரவும் இல்லாம, மன வருத்தம் இல்லாம பிரியிறது தான் நல்லது. இல்லைன்னா நம்மள அவங்களே பிரிச்சுருவாங்க. அதுக்கு நம்மளே பிரிஞ்சிருப்போம் கொஞ்ச நாளைக்கு. அப்படிங்கிற மாரி விஜயகாந்த் சொல்றாருங்க. இத கேட்ட ராவுத்தர் அப்படியே நொறுங்கி போயிட்டாராம். ராவுத்தரோட பையன் இந்த விஷயத்த தெரிவிச்சிருக்காங்க. ஆனா இந்த பிரிவு 2 பேரோட வாழ்க்கையையும் தலைகீழா புரட்டி போட்டு விட்டது அப்படின்னு கூட சொல்லலாம். இது குறித்து விஜயகாந்த் ஒரு கடிதத்துல எழுதியிருக்காரு. அதுல என்ன எழுதியிருக்காருன்னா, "நண்பா, நீ உடல்நிலை சரியில்லாம தனியார் மருத்துவமனையில அனுமதிக்கப்பட்டிருக்க அப்படிங்கிற செய்திய கேட்டு நான் வேதனை அடைஞ்சேன். உன்னோட உடல நலம் விசாரிக்கிறதுக்காக நான் ஓடி வந்தேன். ஆனா, அங்க நீ சுயநலவு இல்லாத நிலையில கட்டில்ல இருப்பத பார்த்ததும், என்னோட மனம் பட்ட அந்த ஒரு வேதனையையும், துயரத்தையும் நான் மட்டும் தான் அறிவேன். உன்ன பார்த்த உடனே சின்ன வயசு முதல் நாம கொண்ட உண்மையான நட்பு, வாழ்க்கையில சாதிக்க வேண்டும் அப்படிங்கிற மன உறுதியோட மதுரையிலிருந்து சென்னைக்கு நாம இந்த சினிமா உலகத்துல போராடி, நாம பெற்ற வெற்றியும், தோல்விகளும் தான் என்னோட கண்ணுக்கு முன்னாடி வந்துச்சு. காலத்தோட ஓட்டத்தினால எத்தனையோ மன கஷ்டங்களும், சந்தோஷங்களும் அத கடந்து நாம சென்றிருந்தாலும், என்றுமே என்னோட மனசுல நான் உன்ன மறந்தது கிடையாது. மறக்க போறதும் கிடையாது. என்னோட இதயத்துல நீ வாழ்ந்துகிட்டே தான் இருப்ப நண்பா. இப்ராஹிம், நீ மீண்டும் நல்ல ஆரோக்கியத்தோடு நலம் பெற்று வர வேண்டும் என்று என்னுடைய பிரார்த்தனைய நான் கடவுள்கிட்ட வைக்கிறேன். நண்பா, மீண்டு வா, எழுந்து வா அப்படின்னு அந்த கடிதத்தில எழுதியிருக்காராங்க. ஸோ தன்னோட நண்பனுக்கு அந்த நேரத்தில வந்து அவன எழுப்பி, அந்த சுயநினைவு இல்லாத நேரத்தில தன்னோட வார்த்தைகள சொல்ல முடியாதுன்னு, கடிதத்தில எழுதி குடுத்துட்டு வந்திருக்காருங்க. எப்படிப்பட்ட ஒரு நட்பிற்கு இலக்கணமா இருந்திருக்காருங்க. ஸோ மத்தவங்க நம்மளோட நட்ப பிரிக்கிறாங்க, சதி செய்றாங்கன்னு தெரியுது. இதுக்கு நாம போயிருவோம். அதாவது அந்த ஏதாவது ஒரு சின்ன மன கஷ்டத்த மனசுல ஏத்திக்கிட்டு வச்சுக்கிட்டு இருந்தோம்னா, அதுக்கு நாங்க 2 பேரும் பிரிஞ்சுட்டோம்ப்பா அப்படின்னு சொல்லிட்டோம்னா, யாரும் அத வந்து டிஸ்டர்ப் பண்ண மாட்டாங்க. அந்த நட்புக்கு எந்த கலங்கமும் ஏற்படாது. அப்படிங்கிற ஒரு உயரிய எண்ணத்துல தான் 2 பேரும் பேசி வச்சே பிரிஞ்சிருக்காங்கங்க. ஸோ விஜயகாந்த் அவர்கள் எழுதிய இந்த கடிதம் தான் தற்போது சோசியல் மீடியால செம வைரலா போய்க்கிட்டு இருக்கு. இந்த கடிதத்த பத்தின உங்களோட கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷன்ல பதிவு பண்ணிடுங்க. மேலும் விஜயகாந்த் அவர்கள் பற்றின பல்வேறு தகவல்கள உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நம்மளோட சேனல சப்ஸ்கிரைப் பண்ணி சைட்ல இருக்கிற பெல் பட்டன கிளிக் பண்ணிடுங்க.